மிதுன ராசி நேயர்களே, காற்றை போன்ற ராசின்னு பேர். மிதுன ராசி உபய ராசி. பிறருக்கு உதவணுங்கிற மனசு, தங்கமான மனசை கடவுள் கொடுத்தான். இந்த மிதுன ராசிக்கு இதுவரைக்கும் சனி பகவான் எங்க இருக்காருன்னா பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். இப்போ கர்மஸ்தானத்துக்கு வர, கர்மஸ்தானத்துக்கு சனி பகவான் வரார். கர்ம சனின்னு பேர். 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்தால் கெடுதல் பண்ணுவார். மிதுன ராசிக்காரங்க மட்டும் கவலைப்படக்கூடாது. 10ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து கெடுதல் பண்ணுவார். ஆனா எந்த ராசிக்காரர்களுக்கு கெடுதல் பண்ணுவார்னு இருக்கு இல்லையா? நம்ம மிதுன ராசியில பிறந்திருக்கோமே. மிதுன ராசின்னு சொன்னா அதுக்கு அதிபதி புதன் பகவான். சனி பகவானும் புதன் பகவானும் நெருங்கிய நண்பர்கள். அப்போ இவருக்கு ஒரு கடமை இருக்கு. சனி பகவானுக்கு ஒரு கர்மாவை கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. அது மறுக்க முடியாது. ஒரு பிரச்சனையை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னா கூட நண்பனுக்கு எப்படி பிரச்சனையை கொடுப்பார், அதை எப்படி கொடுக்கணுமோ, எப்படி நடந்துக்கணுமோ அந்த பக்குவம் தெரியுமா இல்லையா? ஆகவே இந்த புதனுடைய வீட்டுக்கு சனி பகவான் என்று சொல்லும்போது நீங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை மாற்ற முடியாட்டாலும் எப்படி ஒரு வலி நிவாரணியை கொடுக்குறா டாக்டர்கள் எல்லாம், வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு, அப்படித்தான் இருக்கும் இந்த காலகட்டம். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா 2020 இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய வளர்ச்சி இல்லை. நிறைய மிதுன ராசிக்காரர் சொல்கிறது தான், என்ன சார் அந்த கொரோனா பீரியட் வந்தது சார், அப்போ விழுந்த பிஸ்னஸ் தான் சார் இன்னும் எழுந்திருக்கிறேன் சார், அப்போ ஆரம்பித்த கஷ்டம்தான் சார், குடும்பத்தில் பணம் இருக்குது சார் ஆனால் பணம் இல்லை சார். என்ன சார் சொல்கிறீங்க சார்? வேலை இருக்குது சார் ஆஃபீஸில், ஆனால் வேலை இல்லை சார். என்ன சார் இப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் சார் வேலை இருக்குது, ஆனால் என்றைக்கு வேணால் வெளியே போய் சொல்லிடுவான் சார். எங்கள் ஆஃபீஸில் நிறைய ஆள் குறைப்பு நடத்திக்கிட்டே இருக்காங்க, என்றைக்கு என்ன வேலையை விட்டு போச்சுடுவான்னு எனக்கு தெரியல சார், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்குது சார் அப்படிங்கிறாங்க. சிலர் வேலை போயிருச்சுங்கிறாங்க. என் குடும்பத்துக்கு பணம் இருக்குது சார், ஏதோ நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை காப்பாற்றுறேன், இந்த பணம் வருது சார், ஆனால் போதுமான அளவுக்கு இல்லை, என் பையனை படிக்க வைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பணம் வேணும்ல சார், பணம் இல்லையே சார், அந்த அளவுக்கு பணம் இல்லையே சார்ங்கிறாங்க. இதுதான் மிதுன ராசிக்காரங்களுடைய நிலைமை. இந்த காலகட்டத்தில் சனி கர்மச்சனியில் உட்கார்றாருன்னா முதல்ல பதவியை ஆட்டுவிப்பார். என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையில் ஒரு அசைவை கொடுத்துருவார். சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தால் விட்டுருவாரா? அவருக்கு தான் பிடிக்காது இல்லை, நம்ம வேற வேலையை தேடினோம்னா நமக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் வருதுன்னா கவலைப்படாதீங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க பலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். சிலருக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் கடந்த சில மாதங்களில் வந்திருக்கும், இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு அவங்க குடும்பத்துக்கு ப்ராப்ளம் வந்திருக்கும். இதெல்லாம் சனி பயிற்சி அடையதை காட்டுவார்ல. இப்போ இந்த சனி பகவானுடைய இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா உங்கள் குடும்பத்தில் சுப விஷயங்களை கொண்டு வந்து கொடுப்பார். இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, கல்யாண ஸ்தானம். கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, நாம் கையோடு கை சேர்த்து கொள்ளலாமா அப்படின்னு ஒரு சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த சனி பகவானுடைய பார்வை இருக்கே உங்கள் வீட்டில் கல்யாணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். நீங்கள் கல்யாண பருவத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம், இல்லை மகனுக்கு மகளுக்கு திருமணத்துக்கு வரன்னு பார்க்குறீங்க, கூடி வந்துருமில்ல. இப்போ அந்த யோகம் மிதுன ராசிக்காரங்க குடும்பத்தில் இருக்குது. இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது, சில பேர் வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு இப்போ நல்ல பெயிண்ட் அடித்து வீட்டை சுத்தம் பண்ணி அழகாக வச்சுக்கிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும்னா எப்படி இருக்கணும், நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும்ல. ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டில் போய் உட்காரணும், நல்ல பட்டுப்புடவையை கட்டிக்கிட்டு போகிறீங்க அந்த வீட்டுக்கு, அந்த வீட்டில் சோஃபாலாம் அழுக்காக இருக்குது, உட்காரணும்னு தோணுமா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வர வச்சுக்கோங்க. உங்கள் வீடு சுத்தமாக இருந்தால் தானே வீட்டில் குடியிருப்பா. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது வீடு சுத்தமாக இருக்கணும், வீடு சுத்தமாக இருந்தால் மகாலட்சுமி குடியிருப்பா. அதே மாதிரி 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிக்கணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய டூஸ் சொல்லின்னு இருக்கேன். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிங்க. அப்படி படித்தா படிப்பில் நீங்கள் பிரமாதமாக வர முடியும். அது பேரே பிரம்ம முகூர்த்தம். மிதுன ராசிக்கார மாணவர்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படி பண்ணணும். அதுபோக ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்க்குறாரு சனி பகவான். நிறைய பேருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ். இப்போ எந்த ஊரில் இருக்கிறதோ அந்த ஊர்லேருந்து மாற்றம், இல்லாட்டா வீடு மாற்றம், இடமாற்றம், ஆஃபீஸில் ஒரு சேராவது மாற்றி போட்டு உட்காருறது, ஒரு மாற்றம் நடந்தே தீர்வு சார். ஆனால் மங்களத்தை எள்ளி தருவான் சனி பகவான். நல்ல கல்யாண விஷயத்தை கொண்டு வந்து கொடுப்பான். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் கல்யாணம் நடக்குமா சார்? கல்யாணம் கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாரு. சனி பகவான் அவ்வளவு நன்மைகளை தரக்கூடியவர். அப்படி நன்மை நடக்கும். அப்போ மிதுன ராசிக்காரா என்ன பண்ணினா இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவாதான் போய் கண்டிப்பாக திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும். அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நடக்கும்.
அதே நேரத்தில் பிறருக்கு அன்னதானம் செய்கிறது தான் முக்கியம். மிதுன ராசிக்காரா என்ன பண்ணணும்? பிறருக்கு அன்னதானம் பண்ணணும். நல்ல தயிர் சாத விநியோகம், ஏழைகளுக்கு அன்னதானம், இதை நீங்க செய்து பாருங்களேன். மிதுன ராசிக்காரா உங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த கர்மச்சனி உங்களுக்கு பெரிய தொல்லைகள் தரமாட்டார். ஏன்னா வீட்டில் உள்ள பெரியவாளுடைய ஹெல்த் எல்லாம் பார்த்துக்கணும். மிதுன ராசிக்காரா அப்பா அம்மா ஹெல்த்தை பார்க்கணும். குடும்பத்தில் பெரிய கஷ்டம் வரக்கூடாதுன்னா நல்ல அன்னதானம் செய்யணும். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதை செய்தோம்னா உங்க வாழ்க்கை ரொம்ப, சனி பகவான் அகமகிழ்ந்து உங்களுக்கு நன்மையை செய்வார்.